ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் இப்போ பப்ளிக் நடந்ததுல 2024 அதோட சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ எனக்கு தெரிஞ்சதை இம்பார்ட்டன்ட்டா நான் உங்க கூட ஷேர் பண்றேன். யூஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க கிலோவாட் மணி அப்படின்னு இருக்குல்ல, அது எதனுடைய அலகுன்னு கேட்கறாங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின்னாற்றல் தான். அடுத்து பாருங்க, டிஎன்ஏ வெட்ட பயன்படும் நொதி எதுன்னு கேட்கறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் எண்டோநியூக்ளியஸ். ஒரு மோல்ங்கிறது என்னன்னு நமக்கு தெரிஞ்சதுதான். சுரபி, தலைமை சுரபி எதுன்னு நம்மளுக்கு தெரியும், பிட்யூட்டரி சுரபி. மற்றது பெருசா ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை ஏற்றியம், வென்ட்ரிகல், தமனி, சிரை தான் கரெக்ட். அடுத்து வந்து தனிமம் சேர்மம், இது இல்லாத ஒரு இது கேட்கறாங்க. இதுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். எபிதீலியல் செல்லோட புற்றுநோய் உருவாகுறதுக்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க. கார்சினோமா, அதுதான். பெருசா வந்து மத்ததெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, சைனோ ஏட்ரியல் கணுக்கு இதயத்தின் ஃபேஸ் மேக்கர்னு ஒரு பேர் இருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் குவிலன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் எதிரொலி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அடுத்து உங்களுக்கு லாஸ்ட் கொஸ்டின் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்?